தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்க வேணாவா? ஒரு வாடகை வீடுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு. சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கு முன்வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுத்து ஓப்பனாக பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும்.